நம்ம மல்லி மேல உயிரா இருந்துட்டு இருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் மல்லி மேல அந்த அளவுக்கு அதாவது அவங்க மேல காதல் இருக்காது. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம மல்லி தான் காரணம் அப்படின்ற மாரி தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து மல்லிய அப்பவே உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. ஆனா, இப்போ சில விஷயங்கள் நடந்தாலுமே கூட அது உண்மையா, பொய்யா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, விஜய் இருந்துட்டு அத காமா வந்து அத டீல் பண்றாரு அப்படின்னும்போது, விஜய் மல்லி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது விஜய் இருந்துட்டு நான் மல்லிய பார்த்து தான் தீருவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நேரா போயிட்டு அந்த வீட்ல உட்கார்றது. அதாவது மல்லியோட அண்ணன் வீட்ல வந்து உட்கார்றது. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்துது. ஏன்னா விஜய் இருந்துட்டு, "நான் இப்போ மல்லிய பார்த்துட்டு தான் போவேன். வேற ஆப்ஷன் எனக்கு இல்ல. அதாவது மல்லிய இப்போ நான் பார்த்தே தான் தீருவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ விஜய் இருந்துட்டு அமைதியா அங்கேயும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம மல்லியும், அடுத்ததா மனோகர் 2 பேருமே இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருக்க போறாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது, இதுக்கு மேல தான் வந்து இவங்களுக்கு தெரியும். ஆனா அதுவும் இல்லாம சரியான நேரத்துல எப்படி மல்லி மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அடுத்ததா விஜய பார்த்து நம்ம மல்லி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப் போறாங்க அப்படின்றது தான் அடுத்தடுத்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது ஒரு யூகம் தான். ஒரு வேளை இப்படியெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல்ல இப்ப எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்போ விஜய் இருந்துட்டு அதாவது அவருக்கு முதல்ல இந்த வீட்டை விட்டு அவங்க அந்த அதாவது ராஜேஸ்வரி, அடுத்ததா இந்த நிஷா, இந்த கதிரேசன், அதுக்கப்புறம் வந்து இந்த சுடர் இவங்க எல்லாருகிட்ட இருந்தும் அவரு முதல்ல வெளிய வராரு அப்படின்னா, அடுத்த வேலையா அவரு மிக முக்கியமானதா நினைக்கிறது என்ன அப்படின்னா, மல்லிய பார்க்கணும், மல்லி கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மல்லிய பார்க்காம, மல்லி கிட்ட பேசாம உண்மையிலேயே விஜய்க்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே மாரி இப்போ விஜய் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு மல்லியோட நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஃபோன் எடுக்கிறது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் அதாவது அது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்ற மாரி வர்றதுனால தான். இப்போ நேரா போயிட்டு அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நான் மல்லி கிட்ட இப்ப பேசியே ஆகணும். நான் மல்லிய இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த மாரி ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல தான் போயிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ விஜய் அங்கேயே உட்கார்ந்துட்டு என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம அ அதாவது பாபு இருக்கார் இல்லையா? அவரும் நாகவும் இருந்துட்டு எப்படியாச்சும் சமாளிச்சு இங்கிருந்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஏன்னா அங்கிருந்து நம்ம மல்லி இங்க வந்து பேசுறது அப்படின்றது நடக்காத ஒரு காரியம். அதே மாதிரி இப்போ மனோகரும் அடுத்ததா நம்ம மல்லி இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள கண்டுபிடிச்சாங்க. அதுவும் இல்ல இப்ப நேரா கிளம்பி வந்து ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம மல்லி இந்த கல்யாணத்துல இருக்கணும். அப்பதான் வந்து இந்த ரேணுகாவோட கழுத்துல நான் தாலிய கட்டுவேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ விஜய் அடுத்ததா சொல்ல போறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் அங்கேயே டேரா போட ஆரம்பிச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மல்லிக்கு இவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க. மல்லிகிட்டயும், மனோகர்கிட்டயும் இந்த மாரி விஜய் மாப்பிள்ளை இங்கேயே வந்து உட்கார்ந்துட்டாரு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உடனடியா அங்கிருந்து கிளம்பி வரவும் முடியாது. அடுத்ததா எப்படியாச்சும் விஜய சமாளிச்சு இங்கிருந்து அனுப்பி தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது என்ன நடந்தாலும் சரி இந்த சுடருக்கு நம்ம என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? அப்படின்ற டவுட் வந்துரவே கூடாது அப்படின்றதுக்காக தான் அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது விஜயும் வந்து பொய் சொல்லாம நான் மல்லியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். மல்லி இங்க பக்கத்துல தான் போயிருக்கலாம். அவ இப்ப வருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம உண்மையிலேயே மல்லி இங்க தான் இருக்காளா அப்படின்ற ஒரு டவுட் சுடருக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும் விதமாவும் அடுத்ததான் நடக்க விஷயங்கள் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னாச்சு அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு நேரா வந்து அங்க போய் உட்கார்ந்தது உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனடியா நம்ம விஜய பார்த்தே ஆகணும். இப்பவே பார்த்து விஜய் கிட்ட நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நேரா கிளம்பி வர ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில எப்படியோ மல்லி இருந்துட்டு இங்க என்ட்ரி குடுக்கும்போது, விஜய் வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஓடி போய் கட்டி புடிச்சு, அ அதுவும் இல்லாம வந்து "என்ன மல்லி இப்படி பண்ணிட்ட? நான் அன்னைக்கு தானே உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போனேன். இந்த மாரி என் மேல கோச்சுக்காத. நான் இந்த ஒரு காரணத்தினால தான் நீ போய் உன் அண்ணன் வீட்ல
வீட்ல இரு அப்படின்ற மாரி சொன்னேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் நீங்க வந்து உங்களோட மனசு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் கோவிலுக்கு போனேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நம்ம மல்லி கிட்ட ஒரு சில ஆதாரங்கள்லாம் இந்த சுடருக்கு எதிரா இருக்கு. பட் இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவங்க பார்த்து வெல்ல வச்ச வேலையால அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து இவங்க கிட்ட இருக்கு இல்லையா? அதாவது அந்த சுடர் கிட்ட நான் தான் வந்து ரேணுகா ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு. என் அப்பாவோட பொண்ணு தான் நான் தான் அதாவது கதிரேசனோட பொண்ணு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு ஈஸியா மேனேஜ் பண்ணி பேட்ச் ஒர்க் போட்டு வந்து முடிச்சுருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் பொறுமையா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மல்லி. அதுவும் இல்லாம விஜய் இருந்துட்டு மல்லி நீ வந்து அந்த கல்யாணத்துக்கு அதாவது நான் ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டும்போது, நீ அங்க இருக்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நான் இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி பண்றேன் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த பத்தி எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம மல்லி வந்து விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே உடனே சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வந்து இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாமே வெளிய வந்துரும் அப்படின்ற மாரி நெனச்சோம். ஆனா அது இப்போதைக்கு வரப்போறது கிடையாது. பட் இருந்தாலுமே கூட இப்போ அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய இப்போதைக்கு மல்லிய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அங்க வந்து இந்த சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால, விஜய் நீங்க போங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் அதாவது அந்த தாலிய கட்ட போற அந்த ஒரு நேரத்துக்கு முன்னாடி நான் அங்க மாஸ் என்ட்ரி குடுப்பேன். அங்க இருப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த டைம்ல மாஸ் காட்ட போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.